தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆலமரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தில் இன்றைய தினம் பல்வேறு பதவி சுகங்களை கடந்த 15 ஆண்டுகளாக அதிமுகவின் பல்வேறு பதவி சுகங்களை அனுபவித்துவிட்டு இன்றைக்கு தற்கூரிகளுடைய கழகத்திலே சங்கமமாய்க்கின்ற கடம்பூர் ராஜா அவர்களை தூத்துக்குடி மேற்கு ஒன்றியம் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக பல்வேறு நிர்வாகிகளோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த இயக்கத்திற்கு அவர் துரோகம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் எங்கு சென்றாலும் உருப்பட போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம். ஏனென்று சொன்னால் இந்த தற்கூரி கழகம் எத்தனை நாட்களுக்கு ஆட்சியில் நீடிக்கும் என்பது தமிழக மக்களுக்கு இனிமேல் தான் தெரிய வரும். அந்த வகையிலே கடம்பூர் ராஜ் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவருக்கு அடையாளம் கொடுத்து இந்த இயக்கம் அவரால் மறுக்க இயலுமா? அவருக்கு அடையாளம் கொடுத்து இந்த இயக்கம்தான். அவர் வளர்ந்தது இந்த இயக்கத்தில் தான். இன்றைக்கு எவ்வளவோ சம்பாத்தியங்களை பண்ணிவிட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை துச்சமென மதித்து என்று சொல்கின்ற கடம்பூர் ராஜை நாங்கள் ஒன்றிய எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாகவும் தூத்துக்குடி நிர்வாகிகள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த துரோகி எங்கே சென்றால் நிச்சயம் உருப்பட போவதில்லை. அடுத்து வர இருக்கின்ற காலங்களிலே அவர் எந்த தொகையில நின்றாலும் சரிதான், டெபாசிட் கூட கிடைக்காது. அவர் இந்த இயக்கத்தை விட்டு அவருக்கு அங்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த தலைவர் அவரை கூட இவர் பார்த்து சேர இயலவில்லை. புசி ஆனந்த் என்று சொல்லக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் சேர்ந்திருக்கின்றார். 4 அமைச்சர்கள் 7 எம்எல்ஏக்கள் அவ்வளவு பேர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அந்த தலைவனை சந்திக்க இயலவில்லை. அந்த தலைவனால் ஒரு பிரஸ் மீட் எங்களது பொதுச் செயலாளர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை போல என்றாவது ஒரு நாள் இந்த தற்கூரி கழகத்தினுடைய தலைவன் பேட்டி கொடுக்க இயலுமா? அவரை அனுபவிக்க இயலாமல் பின்வாசலிலே முண்டியடித்துக் கொண்டு சினிமா டிக்கெட்டுக்கு அந்த பிகில் படத்துக்கு டிக்கெட்டுக்கு வாங்க சென்ற மாதிரி இவர் ஓடிக்கொண்டு சேர்ந்திருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய அவமானம்! இந்த மனிதருக்கு அவமானம் இல்லையா? வாக்களித்த மை காயும் முன்னே ஓடி இருக்கின்றார். இந்த 1 மாத காலத்திற்குள்ளாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியிலே மக்கள் படுகின்ற இன்னல்கள், துயரங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. வர இருக்கின்ற காலங்களிலே நிச்சயமாக சொல்கின்றோம், நாங்கள் உள்ளாட்சி தேர்தலிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் தலைமையிலே நாங்கள் போட்டியிட்டு தற்கூரி கழகம் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் டெபாசிட் இல்லாமல் செய்வோம் என்பதை இதன் மூலம் தொண்டர்களாக நாங்கள் நிச்சயமாக உறுதியாக கூறுகிறோம்.